ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஸ் டெலிகசி. நாங்கள் ரீசெண்ட்லி பெங்களூர் போயிருந்தோம். அங்கே ராமேஸ்வரம் கஃபே விசிட் பண்ணும்போது மொச்சையில் தோசை, அவரைக்காய் தோசைன்னு வச்சுருந்தாங்க. இது பேரே வித்தியாசமாக இருந்துச்சு. ரொட்டி சாப்பிட்ருக்கேன், பட் தோசை இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை வாங்கி பார்த்தா அந்த மொச்சை இருந்த இடம் கிறிஸ்பியாக இருக்குது. அதே தோசை நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சில ரெசிபி தான் இருந்தது. ஸோ அதை வச்சு நானாக வீட்டில் ட்ரை பண்ணேன். பட் இட் வாஸ் நைஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுக்கு ஃப்ரெஷ் மொச்சைங்க. மொச்சையை பிதுக்கி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு பிதுக்கம்பருப்பு கிடைக்கலனா ரெகுலர் மொச்சை எடுத்துக்கலாம். ஆனால் பிஞ்சாக இருக்கணும், அதுதான் மெயின். அது பச்சையாக எடுத்துருக்கேன், ராவாக எடுத்துருக்கேன், வேக வைக்கல. அதில் வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை இது போட்டிருக்கோம். கூட அது தேவைக்கு உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் தூள், கூடவே மிளகாத்தூள். இவ்வளோ தாங்க. எதுவுமே வேக வைக்கல, எல்லாமே ராவாக பச்சையாக தான் போட்டுக்கோம். இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடுறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மேலே டாப்பிங்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த மொச்சை ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ தோசை மாவு எடுத்துகிட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் அவங்க ஊத்தப்பம் மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் நம்ம செட் தோசைக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் லைட் திக்னஸ் போட்டிருந்தேன். அண்ட் இந்த பிதுக்கம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்ல தாராளமாக போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்தி விட்டுட்டேன் பாருங்கள். இது மேலே இருக்கட்டுமேன்னு சொல்லி நானாக கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் மேலே மேலே அப்படி தூவி விட்டேன். ஹெல்தி தானேங்க, சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு. இது நான் வெங்காய ஊத்தப்பம்க்கு ட்ரை பண்ணுற ஒரு மெத்தட். என்னென்னா மேலே கொஞ்சம் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்ம அந்த மேலே போட்டுக்கோம் இல்லைங்களா ஆனியன்லாம், அதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அந்த ட்ரிக்கை நான் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பிகாஸ் அந்த மொச்செல்லாம் வெளியே வந்துருமான்னு எனக்கு ஒரு பயமாக இருந்தது. போட்டு மூடி வச்சுட்டேன். இது மெயின் நல்லா வேகணுங்க. ஒரு 1/2 மினிட் கழித்து திறந்து பார்த்தேன். நல்ல வாசனையாக இருந்தது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வெண்ணெயும் நெய்யும் அள்ளி ஊற்றுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ லைட்டாக ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் வெண்ணெய் மட்டும்தான் போட்டேன். திருப்பி போட்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ இன்னும் கூட கொஞ்சம் மொச்சை வேகணுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ராவாக தானே போட்டிருக்கோம். ஸோ திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 1/2 மினிட் 1 மினிட் அப்படி வாசனை கும்முன்னு இருந்ததுங்க. நான் எண்ணெயே ஊற்றலை. நீங்கள் வேணும்னா இன்னும் தாராளமாக எண்ணெய்லாம் ஊற்றுனீங்கன்னா சும்மா சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.